இன்னைக்கு நம்ம ரொம்பவே கிறிஸ்பியான எக் பப்ஸ் எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். இந்த சவுண்ட் கேட்டாலே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம கடையில் வாங்கி சாப்பிடுறத விட ரொம்பவே அட்டகாசமா இருந்துச்சு. இது எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். இந்த பப்ஸ் செய்யறதுக்கு நான் இப்போ 4 கிலோ மைதா மாவு எடுத்துக்கேன். கூடவே இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து இதை ஒரு டோ ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ண அப்புறம் ஒரு சர்ஃபேஸ்ல இதை வச்சு இதை நல்லா இழுத்து நம்ம செஞ்சு எடுக்கலாம். அப்பதான் நமக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கு நம்மளோட பப்ஸ் சாப்பிடும்போது. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் இதை பண்ணாலே போதும். பண்ணிட்டு இதை கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இது ஒரு 20 நிமிஷம் ரெஸ்ட்ல இருக்கட்டும். இது இருக்க உள்ள வைக்க வேண்டிய ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கலாம். எண்ணெய் சூடானதும் அதுல 1/4 டீஸ்பூன் சோம்பு சோம்பு பொரிச்சதும் இதுல பெரிய வெங்காயம் ஒரு சைஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்க்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணப்போ இதுல 1/4 டீஸ்பூன் இஞ்சி தட்டி வச்சிருக்கேன். அதை சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இந்த வெங்காயம் லைட்டா கலந்து விடணும். இதுல ஒரு தக்காளி சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வேகிறதுக்கு தேவையான உப்பு சேர்க்கலாம். சேர்த்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கூடவே இதுக்கு தேவையான மசாலா சேர்க்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியா தூள், அப்புறம் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்து விட்ட அப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை அப்படியே மூடி வைங்க. இது நல்லா வேகட்டும். நல்லா வெந்த அப்புறம் நம்ம ஃப்ளேம் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம நல்லாவே ஊறி ரெடியா இருக்கு. இனி இதை பீஸ் போடலாம். நான் இப்போ 6 உருளையா ஊட்டி எடுத்தேன். இது வந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து நம்ம சப்பாத்தி இந்த மாதிரி தட்டி எடுப்போமோ அது மாதிரி தட்டி எடுத்துலாம். இதை போலவே மீதி இருக்கிற 5 டோரியா நம்ம இந்த மாதிரி தட்டி எடுத்துலாம். சப்பாத்தி மாதிரி எல்லா மாவுல நம்ம தட்டி எடுத்தப்பறம் இந்த சப்பாத்தி லைட்டா எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு இந்த ஒரே ஒரு சீட் மட்டும் எடுத்து இந்த மாதிரி லைட்டா எடுத்து விடலாம். இப்போ நம்ம மைதா மாவு சேர்த்திருக்கோம். அதனால நம்ம இழுத்து நல்லா இழுத்து கிடைக்கும் நமக்கு. இதுக்கு மேல நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு கூடவே கொஞ்சம் மைதா மாவு இந்த மாதிரி தூவி விடலாம். தூவி லைட்டா இந்த மாதிரி பிரஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இனி அடுத்த சீட் இதே போல வச்சு லைட்டா எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு மேல எண்ணெய் அப்ளை பண்ணுங்க. எண்ணெய் அப்ளை பண்ணப்போ கொஞ்சம் மைதா மாவு தூவி விடுங்க. இதை போல இன்னொரு சீட் இதை போல நம்ம பண்ணலாம். 3 சீட்டுமே இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணப்போ இது லைட்டா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டப்பறம் இனி இந்த ஊரங்களை எல்லாம் அப்படியே நம்ம சேவ் பண்ணலாம். அடிமை இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல கட் பண்ணி எடுத்தப்பறம் இனி இதை ஸ்கொயர் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணலாம். இப்போ இந்த 3 சீட்லயும் எனக்கு 6 பப்ஸ் செய்யறதுக்கு ரெடியா கிடைச்சிச்சு. நான் இப்போ 4 கிலோ மாவு இந்த 4 கிலோ மாவுல கிட்டத்தட்ட எனக்கு 14 நான் செய்யலாம். 14 பப்ஸ் செய்யறதுக்கு எனக்கு வந்து மாவு கிடைச்சது. நீங்க வந்து எந்த அளவு தின்னா பண்றீங்களோ அந்த அளவு வந்து நமக்கு பப்ஸ் குவாலிட்டி அதிகமா கிடைக்கும். சில பேர் வந்து ரொம்ப திக்கா பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். ஒரு 12 10 அந்த மாதிரி கிடைக்கும். நம்ம கடைகளில் வாங்கும்போது பப்ஸ் வந்து ரொம்ப உள்ள திக்கா இருக்கும். உள்ள வேகமா அதிகமா மாவு அதிகமா இருக்கும். அந்த மாதிரி வீட்ல பண்ணும்போது நம்ம விருப்பத்துக்கு நம்ம பண்ணிடலாம். இனி என்ன வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு இதுல இருந்து 2 பீஸ் எடுத்து வைங்க. வச்ச அப்புறம் உடனே சிம்ல வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா எண்ணெய் ரொம்ப சூடா இருக்கும்போது நம்ம வந்து இதுல வச்சுட்டு அப்புறம் உடனே லோ ஃப்ளேம்ல கொண்டு வரணும். அப்பதான் உள்ள நமக்கு வந்து கிடைக்கும். அதே டைம் வெளியில ரொம்ப கிறிஸ்பியா நமக்கு இருக்கும். அவ்வளவுதாங்க. இப்போ நம்மளோட பப்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இத போல நீங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வீட்லயே சமைக்கலாம். நேரமாக வாழலாம்.